இந்திய பெருங்கடலில் சீன கடற்படையினரின் இருப்பும் ஆதிக்கமும் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியா தனது கடற்படையை மேலும் மேலும் வலுப்படுத்தி வருகிறது. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். ஒரு காலத்தில் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு இருந்த முக்கியத்துவம் சமீப காலமாக தற்போது இந்திய பெருங்கடலுக்கு ஏற்பட்டுள்ளது. தற்போது உலக வல்லரசு நாடுகளிடையே நிலவும் போட்டியின் மையப்பகுதியாக இந்திய பெருங்கடல் மாறியுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதி 3 கட்டங்களை உள்ளடக்கிய 28 நாடுகளை கொண்டுள்ளது. அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களை இணைக்கும் இந்திய பெருங்கடல் சர்வதேச வர்த்தகத்துக்கான ஒரு முக்கிய பாதையாகும். உலகின் 70% கடல் வர்த்தகம் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்குக்கும் இந்திய பெருங்கடல் வழியேதான் நடக்கிறது. இந்தியாவின் 95% வர்த்தகம் இந்திய பெருங்கடல் வழியாக நடைபெறுகிறது. அதனாலேயே இந்த பகுதியில் தானாகவே கடுமையான போட்டி உருவாகியுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்துவதை விரும்பாத சீனா அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்களை தாக்கும் வகையில் ஏர் டெனியல் மிசைல் தொழில்நுட்பத்துடன் கூடிய ஏவுகணை அமைப்பை உருவாக்கியுள்ளது. இந்த தொழில்நுட்பத்தை சீனா பாகிஸ்தானுக்கும் வழங்க முடிவெடுத்துள்ளது. மேலும் இது தவிர பாகிஸ்தானுக்கு நீர்மூழ்கி கப்பல்களை வழங்கவும் சீனா தயாராகியுள்ளது. இந்நிலையில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் பாதுகாப்பு ஒத்துழைப்பில் ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளன. நீருக்கடியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை முன்கூட்டியே கண்டுபிடித்து கண்காணிக்கும் திறனை மேம்படுத்தும் ஆராய்ச்சி திட்டத்தை தொடங்கியுள்ளன. இந்த திட்டம் மூலம் இரு நாடுகளும் கடலுக்கு அடியில் நடக்கும் விஷயங்களை துல்லியமாக கண்காணிக்க முடியும். ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்பு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப குழுவின் தகவல் அறிவியல் பிரிவு மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் கடற்படை இயற்பியல் மற்றும் கடல்சார் ஆய்வகம் ஆகியவை இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்றன. DSTG என்பது ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் ஒரு முக்கியமான அமைப்பு. இதில் நிறைய விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்கள் உள்ளனர். அவர்கள் பாதுகாப்பு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆலோசனை வழங்குவார்கள், புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவார்கள். ஆஸ்திரேலியாவுடனான இந்த கூட்டு முயற்சி கடலுக்குள்ளே வளர்ந்து வரும் போர்கள் சவால்களை எதிர்கொள்ளவும் இந்திய பெருங்கடலை பாதுகாக்கவும் இந்தியா எடுத்திருக்கும் முக்கியமான நடவடிக்கையாகும். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சோனாராமன் வேணுகோபால்.